படிச்சிட்டாங்கன்னா மனதில் அப்படியே தங்கிக்கிடும். அப்போ ஆபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு அவர்களுக்கு தெரியும். ஆபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். தேவ பிள்ளையே, அப்போ வேதாகமத்தை படிக்க வைக்கிறது எதற்காக? எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? பிள்ளைகளை படி படி படி. என்னதை படி? பள்ளிக்கூடத்தில் பாடத்தை படி. நாளைக்கு பரீட்சை பிரதர், நாளைக்கு பரீட்சை ஐயா, நாளைக்கு பரீட்சை, நாளைக்கு நாங்கள் வர முடியாது, ஏன்னா நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு என்ன போட வந்து நிப்பாட்டிட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டா அது பிள்ளை தூணா மாறும். சபைக்கும் தூணா மாறும், வீட்டுக்கும் தூணா மாறும், நாட்டுக்கும் தூணா மாறும். அது இல்லாமல் உன் மாம்சத்தில் அது அப்படி இப்படி உன் அதிகாரத்தில் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது தூணா மாறுறது அரிச்ச தூணாக மாறிடும். அரிச்ச தூணை எத்தனை பிளாஸ்டிக் பண்ணாலும் சரி, பிளாஸ்டர் பண்ணுவாங்க, சிமெண்ட் வச்சு பிளாஸ்டர் பண்ணுவாங்க, அதில் பிரயோஜனம் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. இன்றைக்கு ஏன் தூணாக நிற்க முடியலை? காரணம் நீ போட்ட ஃபவுண்டேஷன் சரியில்லை. நீ சரியாக ஆண்டவருக்குள்ளே முதல்ல கொண்டு வந்துரு. பின் நாட்களில் அது உனக்கு பிரயோஜனப்படும், அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். பின் நாட்களில் அது உனக்கு உதவும். பின் நாட்களில் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. அவன் வாலிபத்தில் நீ அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்றைக்கு மாறு தட்டிக்கிட்டு அடக்கமா ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஏன் தெரியுமா? நீ சரியாக ஆலயத்தில் வந்து நின்றுட்ட, ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு சொன்னால் உன் பிள்ளைகள் சரியாக இருக்கும், குடும்பம் சரியாக இருக்கும். ஆலயத்தை புறக்கணிச்சிட்டு மற்றங்களை பிரியப்படுத்தவும் மற்றதை பிரியப்படுத்தவும் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது. இன்னும் வரும் நாட்கள் கொடுமையான நாட்கள். உலகம் கடைசி நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறது. தேவப்பிள்ளை, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்து காத்திருப்பாய், ஆனால் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீங்கள் பெறக்கூடியது ஒரு புது பலன் தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை அப்படியே திருப்பப்படும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை உனக்கு நேராக கடந்து வரும் பொழுது, உனக்குள் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது உன் வாழ்க்கையை அப்படியே திருப்ப முடியும். தேவ பிள்ளையே, திரும்புகிறத நீ உணர முடியும். தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் உனக்கு நேராக வந்தால் போதும். அந்த ஒரு வார்த்தையானது உன்னை வாழ்க்கையை திருப்பி விடும். தெய்வ பிள்ளையே, திருப்பும். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பா, என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான், சொஸ்தமாவான். நீ சுகமடைவதற்கு, நீ பலனடைவதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ சுகமாய் வாழ்வதற்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை போதும். உன்னை கர்த்தர் திருப்ப முடியும். ஒரே ஒரு வார்த்தையில் உன்னை கர்த்தர் உயர்த்த முடியும். தேவ பிள்ளையே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீ கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு வா. தேவ நாமத்தை நீ அறிந்து கொள், பெற்றுக்கொள், அதை உணர்ந்து கொள், அதை ருசித்து ரசித்துக்கொள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேவ சமூகத்தில், தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உன்னை ஆற்றும், தேற்றும், உன்னை அரவணைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவ வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வரும் பொழுது எனக்காக கர்த்தர் இதை பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், அநேக நன்மைகள் இருக்கிறது. வேதாகம் முழுவதும் உனக்கு வாக்குத்தத்த வார்த்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆனால் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க என்ன செய்யணும்? உன்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. வேறு வருகிற பலகீனத்தெல்லாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். நீ தேவ பலனை பெற்றுக்கொள்ளாமல் வேறு பலகீனம் வந்தால் ஏன் மேற்கொள்ள முடியல தெரியுமா? இன்றைக்கி காசு பணம் இருக்கிறதுனால எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்? மருத்துவமனையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மருத்துவரை உண்டாக்கின கர்த்தரை யாராவது பார்த்து ஓடுறோமா? மருத்துவரை உண்டாக்குனது யாருங்க? மருத்துவரை உண்டாக்குனது யார்? கர்த்தருங்க. மருத்துவரை உருவாக்குனது யார்? கர்த்தர். மருத்துவரும் உங்கள் வயிற்றில் குழந்தையாய் பிறந்து வளர்ந்தது, வளர்க்க வச்சது, பிறக்க வச்சது எல்லாமே கர்த்தர் அல்லவா? அவரையும் அவர் கருவில் எழுதி வச்சிட்டார் அல்லவா? மருத்துவர் தான் பெருசு. மருத்துவரை உண்டாக்கினவரை பெருசாக நினச்சிப்பார். மருத்துவம் ஈஸியாக இருக்கும். மருத்துவம் வருவதற்கு முன்பாக குணமடைய முடியும். மருத்துவர் பரம மருத்துவரை பெரியவராக நினைங்க. உலக மருத்துவர் பெருசாக உங்களுக்கு தெரியாது. அப்போ நோயும் பெருசாக தெரியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயா? என் அண்டையில் காத்திருக்கிற. நான் ஒரு வார்த்தை சொல்வதற்கு நீ என் அண்டையில் காத்திருக்க வேண்டும். என் அண்டையில் காத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேவ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா நல்ல உங்களை மாதிரி என்னைய மாதிரி நிமிர்ந்து ஓடுன அம்மா கிடையாது. அந்த அம்மா என்ன கிடையாது? ஓடுன துள்ளி குதிச்ச அம்மா கிடையாது. அந்த அம்மா யார் தெரியுமா? அந்த அம்மா எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கோணி. என்னவா? எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கோணியாக இருந்தாங்க. எப்படி பார்த்தீங்களா? எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கோணியாக இருந்து அரை வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க. பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே தானே கிடந்தாங்க. அதை சொல்ல முடியல சத்தமாக. இல்லை, முடியாத நேரத்தில் கூட அவங்க எங்கே வந்து இருந்தாங்க? தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருந்தாங்கன்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருந்தாங்க. எப்போ தெரியுமா? நீ நல்லா இருக்க, நல்ல சுகத்தோடும் பலத்தோட இருக்கையில் வந்து ஆலயத்தில் இருக்கணும்னு அதை சொல்லலை. நீ நல்லா இருக்காத நேரத்தில், சுகத்தோடு பலத்தோடு இல்லாத நேரத்தில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று பார். அப்போ தான் ருசிக்க முடியும் அவர் நல்லவர் என்பதை. தேவன் நல்லவர் என்பதை எப்பொழுது ருசிக்க முடியும்? தேவ பிள்ளையே, எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனியாக இருந்த பொழுது கூட அந்த அம்மா எங்கே வந்து இருந்தது தெரியுமா? தேவாலயத்தில் ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொண்டிருந்தது. ஆம் தேவ பிள்ளையே, திடீர்னு ஒரு நாள் அந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய். உன் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய். இன்றைக்கு நீ எந்த பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை உங்களுக்கு நிறைய கடந்து வருகிறது. உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய். உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய். உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றாய். சாத்தானால் நீ கட்டப்பட்டு இருக்கிற நாட்கள், சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற்றாய். நீ விடுதலை பெற்றாய். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய் என்று சொல்லி அவள் மீது தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கரங்களை தட்டி, உன் வாழ்க்கையில பலவீனம் நீங்கிட்டா, உன் வாழ்க்கையில பிரச்சனை நீங்கிட்டா, உன் வாழ்க்கையில சஞ்சலம் நீங்கிட்டா. கொடுத்துட்டாரு சஞ்சலம். இன்னும் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, காட்டு வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, நாட்டு வேலை இருக்குது, சொந்த பந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு ஓடவில்லை. அவள் என்ன செஞ்சா? கர்த்தரை மகிமைப்படுத்தினாள்.
தேவ பிள்ளையே, நீ பலவீனத்திலிருந்து நீக்கப்பட்டாய் என்றால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்திப்பார். அந்த பலவீனம் வராது. கர்த்தரை மகிமைப்படுத்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சாத்தானால் 18 வருடம் கட்டப்பட்டிருந்த இவள். எத்தனை வருஷமா? யாரால கட்டப்பட்டிருந்ததான்? சாத்தானால. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பிறவியிலே அப்படி இருந்தது, என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாத்தானால் 18 வருஷம் கட்டப்பட்டிருந்த இவளை, ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஏன்னா ஓய்வு நாளில் எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால, ஒரு கட்டளை இருக்கிறதுனால, கற்பனை இருக்கிறதுனால அதை செய்கிறது தவறுன்னு சொல்லி என்னை குற்றம் பிடிக்கிற கூட்டம் அங்கே இருந்து குற்றம் பிடிச்சிக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு சபையில் குற்றம் பிடிக்கிற கூட்டம் வந்ததுனால தப்பு இல்லை. ஏன்னா அப்போமே அவர் காலத்திலே குற்றம் பிடிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செஞ்சுருக்கு. அல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செஞ்சுருக்கு. யார் என்ன பண்ணுதாங்கிற கண்டுபிடிக்கிறது கூட்டமும் இருந்திருக்கு. அவர் அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுவும் நல்லது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை குற்றம் கண்டுபிடிப்பாங்கிற ஒரு ஐயத்தோடையாவது ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, அங்கே ஆபிரகாம் குமாரத்தி ஆகியவளை விடுவிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? அன்றைக்கு நன்மை செய்யக்கூடாது, விடுதலை அடையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கற்பனை அப்படி சொல்லியிருக்கு என்று அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்தார் கர்த்தர். இது தாண்டா நீங்கள் எல்லாம் இப்படித்தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆபிரகாம் எங்களுக்கு என்னதான்? ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமன் தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து, நீ ஓய்வு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ நன்மை செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளாக இருந்தால் என்ன செய்யலாம்? நன்மை செய்யலாம். என்ன நன்மை? நான் இப்போ வசனத்தை போதிக்கிறது ஒரு நன்மை. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் உட்கொள்கிறது ஒரு நன்மை. அல்லேலூயா. இதை செய்யக்கூடாதா? செய்யலாம். அல்லேலூயா, செய்யலாம். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் எதற்கு வந்திருக்கிறோம்? நம்ம ஒரு பலன் அடைவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய். ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீ எந்த பலவீனத்தில் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் வந்து நிற்கிறார். இந்த இடத்துல வல்லவராய் வந்து நிற்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே தாவே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, நல் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். அப்படியே என்னவா? உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரத்தை எங்கே பார்த்தோம்? மதுரத்தை எங்கே பார்த்தோம்? நீங்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குள் ஏவப்படுறீங்கன்னு பார்க்கணும். அல்லேலூயா. 6 கச்சாடிகளில் தண்ணீர் தான் நிரப்பப்பட்டது. ஆனால் அது எப்படி மாறிச்சு? மதுரமாய் ருசி உள்ளதாய் மாறிச்சு. அல்லேலூயா. அதுவும் ஒரே வார்த்தை. 6 கச்சாடிகள் என்ன செய்யுங்க? யூதர்கள் முறைமைப்படி என்ன செய்ய? சுத்தி தண்ணீரை நிரப்பு. ஒரே வார்த்தை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் சொன்னது என்னது? கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். அவ்வளவுதான். சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள்.
ஒரே ஒரு வார்த்தை தான் அப்பா சொன்னாங்க. அப்பா சொன்னது எத்தனை வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு தேவ பிள்ளையே, வெறுமையா இருக்கிற பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அது ருசி உள்ளதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எத்தனை வெறுமைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நிரப்பப்படாமல் இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், தன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே. ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில சொல்லுங்கப்பா, அது போதும் தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா, இந்த மாத வாக்குத்தத்தத்தை தந்தீங்களே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீங்களப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வாழ்க்கைக்கு. என் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் பலன் அடைவதற்கு, நான் உம்முடைய சமூகத்தில் சுதந்திரமாய் ஆராதிப்பதற்கு, நிறைவோடு ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அதுபோதும் என் வாழ்க்கையில், அதுபோதும் என் வாழ்க்கையில். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்தவர்களாய் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்காக பேசப்படுகிறேன், இந்த வார்த்தைக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தில் எவ்வளவோ வார்த்தைகள் கிடைக்கிறது, அதனால பிரயோஜனம் என்ன? உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? உலகத்தில் நீங்கள் பேசுகிறதுல என்ன நன்மை கிடைக்கிறது? உலக காரியத்தில், உலக காரியங்களில், உலகத்தில் மற்றவர்களோடு நீங்கள் பேசுகிறதுல என்ன காரியம் உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லுங்க. அதில் என்ன ஆதாயம் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையை நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு என்னது கிடைக்கும் தெரியுமா? நீ குணசாலிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிடும். நீ குணசாலியாய் மாற்றப்படுவாய். தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால் என்ன செஞ்சாங்களாம்? இந்த தெசலோனிக்க பட்டணத்திற்கு பாட்டிகளும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகள். நீ தேவனுடைய ஆலயத்தை முதல்ல முக்கியப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தி மற்ற காரியத்தை செஞ்சு பாருங்க, அது வாய்க்கும், அது வாய்க்கும், அது வாய்க்கும். ஆண்டவருடைய காரியத்தை முக்கியப்படுத்தாம எங்க ஓடினாலும் அந்த காரியத்தில் என்ன உண்டு? ஃபெயிலியர். வாய்க்காது. தேவ சமூகத்தை முதல்ல காத்திருங்க, அந்த பலனை பெற்றுக்கோங்க, அந்த பலத்தில் ஓடுங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஆமாம், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நடந்தாலும் என்ன செய்ய மாட்ட? சோர்ந்து போவதில்லை. நீ ஓடினாலும் களைப்படுவதில்லை. எப்போ தெரியுமா? நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, பழைய பலன் அல்ல. நீ கர்த்தருக்கு காத்திருக்க 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 என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். பழைய பலன் அல்ல. பழைய பலனை எடுத்து குப்பையில போடு, பழைய பலனை எடுத்து நெருப்புல போடு, பழைய பலன் எடுத்து செத்தையில போடு, அவர் எரிச்சிருவார். உன் பழைய பலன் ஒன்றுக்கும் உதவாது. பழைய பலன் மாம்சத்தில் பேச வைக்கும், மாம்சத்தில் போராட வைக்கும், மாம்சத்தில் எண்ணத்தை கொடுக்கும், மாம்சத்தில் செயல்பட வைக்கும்.
அந்த பழைய பலனை தூக்கி எடுத்து என்ன செஞ்சிரு, எங்க போட்டுரு, செத்தையில போட்டுரு. சுட்டரிக்கிற வல்லமை இறங்கி செத்தையை சுட்டரிச்சிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து பார், ஒரு புது பலன் அடைவாய், புது பலன் அடைவாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நீ ஓடினாலும் இளைப்பட மாட்டாய், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஓடினாலும் என்ன செய்ய மாட்ட, இளைப்படைய மாட்ட. நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ தெரியுமா? நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருந்து பார். நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூர போக போக என்னதான் உண்டு? பாடு, பிரச்சனை, வேதனை, அவமானம் தான் உண்டு. அல்லேலூயா. பாடு, பிரச்சனை, வேதனை, அவமானம் தான் உண்டு. தேவ சமூகத்தை விட்டு தூர போகாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்படும்? எவ்வளோ கொடுக்கப்படும்? நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கேளுங்க. இப்போ எவ்வளோ கூட கொடுக்கப்படும்? எவ்வளோ கொடுக்கப்படும்? ஏங்க வாங்கக்கு வேண்டாமா? அரசாங்கம் குப்பையில் போடுறத வாசியில் கொடுக்குன்னு சொல்லி ஓடி ஓடி வரிசையில் நின்று முண்டி அடித்து வாங்கக்கு ஓடுறோம். ஆனால் அப்பா இலவசமாக எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோன்னு சொல்லி கொடுக்க 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 உன்னால் கையை விரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறேங்காரு. நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இல்லையா? தேவ பிள்ளையே, ஆயத்தமாயிரு. ஆயத்தமாயிரு. எவ்வளோ தாரன்ட்டாரு, உன்னால கையை விரிக்க முடியாது. எப்ப போதும் நீ சொல்ல தட்டி அள்ளிக்கோம்பாரு. அல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டா சொல்ல சொல்ல அன்பு இயேசுவே இணையில்லாத அன்பு. யாருக்கெல்லாம் அல்ல குறையாத அன்பு வேணும்? சொல்ல சொல்ல முடியாத அன்பு வேணும்? ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு யாருக்கெல்லாம் வேணும்? ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அல்ல அல்ல குறையாத அன்பு உனக்குள்ள வந்துடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? அவர்கள் வேத வசனத்தை தியானித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லி, அதுதான் தேவனுடைய அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவே இணையில்லாத அன்பு இயேசுவே இணையில்லாத அன்பு அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவே இணையில்லாத அன்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்மை உருவாக்குற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாராம்? பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை பெரியவனாய் மாற்றிடும் அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு,
இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவே இணையிலார் அன்பு, என்னையோ அபிஷேகித்த அன்பு, நீ அதிசயமாய் நடத்திய அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, அதிசயமாய் நடத்திய அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல குறையா அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டால் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையிலாத அன்பு, என்னையோ நினைத்த அன்பு, கைவிடாதிய அன்பு, என்னையோ நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல சுட்டம் அன்பு தம்ப ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே இணையிலாத அன்பு, என் இயேசுவே இணையிலாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையா அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு. தேவப்பிள்ளையே, தேவனுடைய அன்பு நீங்க எவ்வளவு அள்ளினாலும் சரி அது குறைபடாத அன்பு. அல்லேலூயா, அது குறையாத அன்பு. அதான் நீ எவ்வளவு வேணாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொன்னார். எதுக்கு தெரியுமா? என் அன்பை அள்ள ஆரம்பிச்சுட்டன்னா நீ எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நீ பெற்றுக்கொள்ளலாம், நீ அள்ளிக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை. தேவப்பிள்ளையே, நீ அள்ளிக்கொள்ளலாம் ஆசீர்வாதம். எப்போ தெரியுமா? தேவனுடைய அன்புக்குள்ள நீ வரும் பொழுது, தேவ அன்பை ருசிக்க வரும் பொழுது மாத்திரமே உன்னால வேண்டிய மட்டும் நீ அள்ளிக்கிடலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அதை அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொல்லணும்? இந்த மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாத, எவ்வளோ நாள் வேணும் 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 வேணும்னு சொல்லுவானே, அது உலகத்தான் சொல்லுவான். ஆனால் தேவனுடைய அன்பை பெற்றவன் எவ்வளவு வந்தாலும் சரி அது போதும்னு சொல்லிடுவான். அல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா எனக்கு போதும்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை ருசிச்சாச்சுன்னா அப்பா எனக்கு இது போதும்பா, இது போதும், நீங்க போதும்பா,
நீங்கள் போதும் எங்களுக்கு. நாம் என்ன செய்வோம் தெரியுமா? தேவனுடைய அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா வேறு எதையும் எதிர்பார்த்து வேணும்னு சொல்ல மாட்டோம், வேறு எதையும் வேணும்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா தேவ சமூகத்தில் காலையில் 8 மணிக்கு உட்கார்ந்து போய்கிட்டே இருக்கு, நைட்டு 10 மணி ஆயிட்டு, அப்போ கூட பசி எடுக்காது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை. அதுதான் அந்த அன்பு. தேவ அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. தேடியும் கிடைக்காத, நான் தேடியும் கிடைக்காத செவிடாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத செவிடாத அமுதமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே உந்த சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும். நீங்க அப்பாடி அன்பை ருசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. போதும் ஏசப்பா, வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஓ உடல உள்ளமே உமக்காக ஏங்குதப்பான்னு சொல்லி அந்த ஏக்கத்திலே ஓடும். உலக ஏக்கம் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் உள்ள ஏக்கம். புது பல தருகிறீ, புது எண்ணெய் ஒளிகிறீ, புது எண்ணெய் தருகிறீ, புது பலன் எரிகிறீ. நான் கணிதரும் செய்கிறேன், நான் கணிதரும் மரங்கள சந்தோஷ செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இங்கே பக்தன் எழுதுகிறார், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலனும் தராராம், புதிய அபிஷேகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாராம். அடுத்து என்ன சொல்றது? கனிதரும் மரங்களால் செழித்தோங்க. ஒரு மரம் கனி தர்ற மரமாக இருந்தால் செழிப்பாக இருக்கும். அந்த செழித்தோங்க செய்கிறேன். நீங்களே கனி கொடுக்கையில் உங்களுக்கு யார் கனியை பறித்து கொண்டு வந்து கொடுக்கணும்? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய அன்பை ருசித்தா போதும். இம்புட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையில்லை, எம்புட்டு கொடுத்தாலும் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் தேவ ரகசியம். நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. தேவனுடைய அன்பு மாத்திரம் நமக்குள்ளே வந்துட்டு அதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் துச்சமென எண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துச்சமென எண்ணுவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும்பா, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிடும், என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ நிறைய இழந்து போய் இருக்கலாம், ஒருவேளை நஷ்டமடைஞ்சு இருக்கலாம், ஒருவேளை எல்லாம்
தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில் நஷ்டம், பணபலங்களில் நஷ்டம், எதில் நீ நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் சரி, விவசாயத்தில் நஷ்டம், எதில் நீ நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, வார்த்தையின்படி செயல்படுன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நஷ்டம் அடையில் யாராவது உன்ட்ட வந்து எதாவது சாப்பிட முடியுமா? நீ நஷ்டப்பட்டிருக்கும் பொழுது சாப்பிட முடியுமா? நீங்கள் எல்லோரும் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஐயா வந்தால் என்ன கிடைக்கும்? ஐயா டீ போடவா, ஐயா ஹார்லிக்ஸ் வேணுமா, ஐயா பூஸ்ட் வேணுமா, என்னையா வேணும்னு கேட்க முடியும். ஆனால் நீயே நஷ்டப்பட்டு சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பஞ்சத்திலையும் படுவஞ்சம் பட்டுக்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன கொடுப்பிய? பச்சை தண்ணி கூட கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கிடைக்க கஷ்டம்? குடம் ஓட்ட தண்ணி எடுத்து வைக்க முடியாது, பக்கத்து வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வரணும். குடம் ஓட்ட நீங்கள் அப்பவே புரிஞ்சுக்கணும், உங்கள் பாத்திரத்தில் எங்கேயோ ஓட்டையை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டான ஒன்றும் இல்லை ஐயரே. ஆண்டவரே வந்தாலும் ஒன்றும் கிடையாது. என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. ஏன்னா இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லாதபடினால் கொடுக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். உங்களிடத்துல என்ன இல்லைங்கிறதும் அவருக்கு தெரியும், என்ன இருக்குங்கிறதும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்துல இருக்கிறத வச்சியும் அவருக்கு ஆசீர்வதிக்க முடியும், உன்னுடைய இல்லாத நிலையிலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை தட்டி ஏங்க, உங்களுக்கு இது ஆச்சரியமா இல்லையா? இருக்கிறத கொண்டும் ஆசீர்வதிக்க முடியும், இல்லாமல் இருக்கையிலும் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னா ஏன் உங்களுக்கு அந்த உற்சாகம் வரவில்லை? நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்பவில்லை. என்னங்க சட்டியில் இல்லை, அதனால அகப்பையில் வரல. சட்டியில் என்ன இருக்கணும்? என்னது இருக்கணும்? புது எண்ணெய் பொழியணும், அந்த அபிஷேகம் இருக்கணும். புது பலனும் புதிய எண்ணெயும் பொழிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, அது இருந்தால் தான் வரும், அந்த உற்சாகம் வரும். நான் சொல்லி கரங்களை தைத்தன்னு அவசியமே கிடையாது. உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பொங்கி எழும்ப வேண்டும். எனக்காக இதை பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், என் வாழ்க்கையில் உள்ள காரியத்தை பேசுகிறார் என்று இன்றைக்கு நீ இல்லாத நிலையில் இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், நீ இல்லாத நிலையில் நஷ்டப்பட்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, வறுமையில் இருக்கிறாயா? நீ இல்லாத நிலையில் இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளே புசிக்க ஏதாவது உண்டா? இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஐயரே. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் ஒன்றும் அகப்படலை, உண்மைதான், ஒன்றுமே அகப்படலை, உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் ஆயினும் ஒரு வார்த்தையை போடுறான் பார்த்தீங்களா? ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தை ஒன்று இருக்கு, அந்த வார்த்தையை இப்ப சொல்லுங்க. ஒன்றும் இல்லை என் வலையில, என்கிட்டயும் ஒன்றும் இல்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், பாடுபட்டுட்டோம், பிரயாசப்பட்டோம். நானும் பிரயாசப்பட்டேன், என் மனைவி பிள்ளைகள்லாம் பிரயாசப்பட்டுச்சு, அல்லது நானும் பிரயாசப்பட்டேன், என் உடன் வேலைக்காரங்களாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஒன்றுமே அம்பிடலை ஐயா. ஐயா ஒன்றும் அம்பிடலை ஐயா உமக்கு கொடுக்கறதுக்கு. என் வீடு தேடி வந்து கேட்டுட்டார் ஐயா, நான் இருக்கிற இடம் தேடி வந்து கேட்டுட்டேங்கள ஐயா, ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் கொடுக்கறதுக்கு வழி இல்லையே, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஐயரே, ஒன்றும் இல்லை ஐயரே. நீங்கள் அந்த வசனத்தை ஒன்றும் இல்லை ஐயரே, ஒன்றும் இல்லை ஐயரேன்னு வாசித்து பாருங்களேன். அந்த வசனத்தை அப்படி சாதாரணமாக வாசித்து பாருங்க. ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆயினும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்படி வாசி பார்த்தீங்களா? வாசி பாருங்களேன், வாசிங்க. ஒரு ஆள் சும்மா சாதாரணமாக சீக்கிரம் வாசிங்க. பைபிள் எடுக்கலையோ? பைபிள் கொண்டு வரலன்னு நினைக்க எல்லாரும். ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான பொழுது நின்றார்,
அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், அப்போ இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த வசனத்தை இப்படியே ருசிங்களேன். ஒன்றுமில்லை ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம் அப்பா, என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நிறைவேறவில்லை. ஒன்றுமில்லை ஐயரே, நான் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நானும் புசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீ உள்ளத்தின் ஆழத்தின் தேவனுடைய அன்பை ருசித்தாயானால், ருசித்து அப்படி அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வாயானால், அந்த வார்த்தையை அப்படி நீ டேக் ஓவர் பண்ணுவாயானால் என்னவா, அப்படி எடுத்து இந்த இருதயமாக இந்த ஹாட் பாக்ஸில் வச்சுக்கோ. ஆமா, இந்த பாக்ஸுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒன்றுமில்லை ஐயரே, ஆயினும் அங்க ஒரு பிரேக்கிங் இருக்குதப்பா, அங்க ஒரு இருக்குது தடை, ஒரு தடை பண்ணுகிற காரியம் ஒன்று இருக்கிறது. ஆயினும் ஆண்டவரே, ஒரு வழி இருக்கிறது. ஆயினும் நான் பிரயாசப்பட்டது உண்மைதான், நான் பாடுபட்டது உண்மைதான், நான் உழைத்தது உண்மைதான். ஆனால் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, என் பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லையா, எல்லாம் வெறுமையாக இருக்குது, எல்லாம் வெறுமையாக இருக்குது, எல்லாம் வெறுமையாக இருக்குது, ஒன்றும் இல்லை. கத்திரிக்காய் எடை போடுறது கூட வழி இல்லை, கத்திரிக்காய் எடை போடுறது கூட வழி இல்லை. ஐயா நான் என்ன சொன்னேன் இப்போ? ஐயா நான் என்ன சொன்னேன்? செல்ராஜ் நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் சொல்லு. எப்படி பாத்திரம் நிரம்பும், எப்படி பாத்திரம் நிரம்புங்க. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீன்னு கையை தட்டிட்டோம், பாட்டு படிச்சிட்டோம். புது பலன் எங்க? புது எண்ணெய் எங்க? தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் எப்படி வந்து நிற்கிறாய்? உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையான பாத்திரத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தோடு பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அற்பமாய் எண்ணுகிறீர்களோ? தேவ வசனம் உங்களுக்கு நேரே கடந்து வருகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரின் சித்தம். தேவன் பிரியப்படுகிறார். இங்கும் அங்கு ஓடி செல்லாதீர்கள். தேவ சமூகத்தில் கிடைக்கிற வார்த்தையை ருசிங்க, புசிங்க. ராம் முழுதும் அவன் பிரயாசப்பட்டான். தூங்குனான், அவன் தூங்குனான்னு கேட்க. நம்ம நைட்டு முழுக்கும் தூங்கிட்டு வந்து இங்கேயும் தூங்குதோம். நைட்டு முழுக்கும் என்ன செய்கிறோம்? தூங்கிடுறோம். பிறகு எங்கே வந்து தூங்குறோம்? நிம்மதியே இல்லைங்க. வீட்டில் தூக்கமே வரல. ஆலயத்துக்கு போனால் தான் தூக்கமே வரும். ஆலயத்துக்கு போனால் தான் தூக்கமே வரணும். உனக்குள்ளே இருக்குது பிசாசு. பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நாங்கள் என்னாப்புல தூங்கிக்கிட்டா இருக்கோம். தொடர்ச்சியாக 3 நாள், வெள்ளிக்கிழமை முழு ஜபம், சனிக்கிழமை உபவாசம் கூடுக, உடனேவா போகிறோம். இங்கேருந்து 6 மணி 7 மணிக்கு தான் போய் சேர்றோம். போகிறோம், பிறகு காத்து இருக்கணும், ஜெபிக்கணும், வசனம் எடுக்கணும், அடுத்த நாள் ஆராதனைக்கு ஆயத்தமாகணும், காலையில் ஆராதனையை முடிக்கணும், முடிச்சுட்டு இங்கே வந்து ஆராதனைக்கு வரணும். எங்களுக்கு என்ன தூக்கம் வராதா? தூங்க முடியலையா? தூங்க முடியாதா? தேவ பலத்தில் ஓடணும். நீங்கள் அந்த பலத்தில் ஓடுங்கன்னு தான் உங்களை சொல்ல வரேன். குற்றப்படுத்துறதுக்கு, குறை சொல்றதுக்கு வரல. நான் நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்பதை வெளிப்படுத்தி காட்டு. நீ யார்கிட்ட கற்றுக்கிட்டயா? இது இத்தனை நாள் நீ இப்படி தூங்காமல் இருந்திருக்க, ஆனாலும் சோர்வு இல்லாமல் இருக்கையா? யார்கிட்ட கற்றுக்கிட்ட? தேவ பலனை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், இன்னார் இடத்துல கற்றுக்கிட்டேன்.
இன்னாரிடத்தில் நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள். பவுல் அழகா எழுதுறாரு. பவுல் அழகா எழுதுறாரு. தீத்திலே தீமத்திலே இருக்கும். நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்று. தீத்துன்னு தான் நினைக்கிறேன். தேவ பிள்ளையே, எங்க கத்துக்கிட்டு இருக்கிறேன்? எங்க கத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஆராதனை சொன்னான். சொல்லப்போன என்ன ஆராதனை? ஆவிக்குரிய ஆராதனை. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பலகீனம் எல்லாத்துக்கும் உண்டு. பலகீனம் எல்லாத்துக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பலகீனம் வரையில் நீங்கள் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? உங்களை என்கிட்ட சொல்லவே வேண்டாம், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். எதிர்பார்க்காம என்ன செய்யணுன்னு இருக்கேன்? என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீ முழங்கால் படிக்கிட்டு உன் பலவீனத்தை கர்த்தர் பார்ப்பாரு. அவர் புது பலனை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார். நீ பலன் அடைஞ்சிருவே, அவ்வளோதான். இதான் ரகசியம். இதைத்தானே கற்றுக் கொடுக்குறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆயினும் அந்த வார்த்தையை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறார. அப்போ எங்கேயோ ஒன்று இருக்குத. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஆயினும் ஐயரே, ஆயினும் எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? பிரயாசப்பட்டேன் ஒன்றும் இல்லையா, ஐயா என்னையா செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் உட்காரல. அதுக்கு அடுத்து என்ன கேட்குறான்? ஆயினும் ஒன்றும் அகப்படலை. ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அவர் என்ன வார்த்தையை சொன்னாரு? அவர் என்ன வார்த்தையை சொன்னாரு? படகுக்கு வலது புறமாய் வலையை வீசு, அப்பொழுது உனக்கு அகப்படும் என்றார். அல்லேலூயா. படகுக்கு வலதுபுறம் என்பது, வலதுபுறத்தின் ரகசியம் வேற. வலதுபுறம் என்பதே ஒரு நன்மை செய்கிற அனுபவம், நன்மைக்கு ஏதுவான அனுபவம், நன்மையை பெற்றுக்கொள்கிற காரியம், நன்மையை பெற்றுக்கொள்கிற அனுபவம். தேவ பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ நன்மையை தான் பெற்றுக்கொள்ளணும் ஒழிய தீமை வரக்கூடாது, தீமையை பெறக்கூடாது. நன்மையான காரியம் உனக்கு உண்டாக வேண்டும். நன்மையானதை நீ சிந்திக்கணும், நன்மையானதை யோசிக்கணும், நன்மையானதை செய்யணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கே தள்ளாடி தவங்கி போகவா வேண்டாமா, வேறு வழியே இல்லை, இந்த வாரம் போகலைன்னா அடுத்த வாரம் ரைடு விடுவார. எனக்காக நீங்கள் யாருமே வர வேண்டாம். ஊழியக்காரனை பார்க்க யாரும் வரவே வர வேண்டாம். கர்த்தரை பார்க்க மாத்திரம் வாங்க. எனக்காக யாரும் வரவே வேண்டாம். இப்பவும் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு காத்திருந்து ஒரு ஆத்மா நான் பரலோகத்துக்கு போயிட்டா அதுதான் பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி கிடந்து இழுத்து கொண்டு வரங்களையும் போதும் போதும் ஆகி எங்கள் ரட்சிப்பையும் நாங்கள் இழக்க வேண்டியது இருக்குது. எங்கள் ரட்சிப்பையும் இழக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. மனப்பூர்வமாக ஆலயத்துக்கு வரணும், சந்தோஷமாக ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு ஒரு ராஜா சொல்கிறான். ஒரு ராஜா சொல்கிறாரு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு. ஆனால் நீங்களும் நானும் ஏன் வரோம் தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம்தான் ஆண்டவரை தேடுறோம். இம்மைக்காக நீ ஆண்டவரை தேட வராத. மர்மையின் ஒரு காரியம் இருக்கிறது. மறுமைக்குரிய காரியத்துக்காக நீ கர்த்தரை தேடு. நிச்சயம் ஆவியில் பலன் அடைவார், ஆவியில் பலன் அடைவார். ஆயினும் ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னது வலது பக்கத்தில் போட்டு எப்படி பிடிச்சாங்களாம்? 2 மீன் 3 மீன் பிடிச்சாங்க. திரளான மீன்களை. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளை, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வலது பக்கத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வாய். ஆனால் வலது பக்கத்தின் அனுபவத்துக்கு நீ இடம் கொடுப்பாய். ஆனால் நீ திரளான ஆசீர்வாதத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திரளான ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளை, இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, அது போதும். என் வேலைக்காரன் சொஸ்தமானு சொன்னான், சொஸ்தமான. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், என் மக குணமடைவான்னா குணமடை. அதெல்லாம் கேட்டிங்களா? போன வாரம் கேட்டிங்களா? சரி, குணமடைவா. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், திரளான மீன்களை பிடிக்க முடியும், திரளான ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளையே. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் எதுக்கு வரோம்? பலன் அடைவதற்கு, புதிய அபிஷேகத்தை பெறுவதற்கு, என்னவா?
உயர பறந்து எழும்புவதற்கு, திரளான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அல்லேலூயா. அதற்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? அவருடைய ஒரே ஒரு வார்த்தை தேவை. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை தேவை. ஆண்டோடைய சமூகத்தில் வந்தேன்னா எத்தனையோ வார்த்தையை பேசுவார். அதில் ஒரு வார்த்தை உனக்காக இருக்கும். அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை உங்களுக்காக இருக்கும். தேவ பிள்ளையே, உங்களுக்காக இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அதை நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கோ. நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும். தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை வரும் பொழுது, வார்த்தை கடந்து வரும் பொழுது, நீ வார்த்தைக்காக நிற்கும் பொழுது, வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த வார்த்தை உனக்குள்ளேருந்து கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வந்து அதை ஆசீர்வதிக்கணும்னா அந்த வார்த்தைக்காக நீ தாகத்தோடு காத்திருக்கணும், ஏக்கத்தோடு இருக்கணும், ஒரு தவிப்போடு இருக்கணும். அப்படி நீ இருப்பாயானால் அந்த வார்த்தை உனக்குள் வந்து அது உனக்குள் கிரியை செய்யும். தேவ பிள்ளையே, கிரியை செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என் வாழ்க்கையில் கிரியை வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கிரியை வேணும், என் வாழ்க்கையில் கிரியை வேணும். ஆபிரகாம் வாழ்க்கையில் கிரியை இருந்தது. அதனால தான் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். ஆபிரகாம் வாழ்க்கையில் கிரியை இருந்தது. என்ன கிரியை இருந்தது? அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஒரு உற்பவ காலத்தில் உன்ட்ட வருவோம்பா. அப்பொழுது உன்ட்ட உனக்கு ஒரு குமாரன், ஆண் பிள்ளை இருக்கும். பர்டிகுலர் எழுதி வச்சுக்கொண்டாரு, அவ்வளோதான். ஒரு குழந்தை இருக்குன்னு பொதுவாக சொல்லலை. ஒரு என்ன இருக்கும்? ஒரு ஆண் குழந்தை இருக்கும். ஒரு ஆண் குழந்தை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதான் அவன் விசுவாசித்தான். அதை அவன் விசுவாசித்தான். நீ விசுவாசிக்கிறாயா ஆண்டவருடைய வார்த்தையை? எனக்கு நேராக ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன். அது எனக்காக பேசப்பட்டது ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பொழுது சொன்னான், திரளான ஜனங்கள் உன்னிலிருந்து உண்டாகும். ஆனால் குழந்தை பெறுகிற பாக்கியம், குழந்தை பெறுகிற வயசு, பலன் எதுவுமே இல்லை. பலனை கொடுக்கறது யாரு? கர்த்தர். கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து நீ இந்த பலனை பெற்றுக்கொள்வாயானால் நீ எதை குறிச்சும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதுக்கு நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது அந்த பலன் உங்களுக்குள் வருகிறது. இந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன பலன் வேணும்? இது புது பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு? பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன பலன் வேணும்? அடுத்து எதனால் பலன் வரணும்? அடுத்து பலன் எதனால்? இது விசுவாசம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பலன் வேணும்? வார்த்தை, விசுவாசம் வந்துட்டு அடுத்து என்ன பலன் வேணும் தெரியுமா? 26 ஏசாயா 26:3 வாசிங்க. 26. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் போதும். அடுத்த பலன் எங்கே இருக்குது தெரியுமா? அவர் உறுதியாய் பற்றி கொள்கிறதுல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து எப்போ பலன் தருவார் தெரியுமா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஒரு பூரண பலன், பூரண சமாதானம். சமாதானம் பலன் உள்ளவனுக்கு தான் சமாதானம், தெரியுமா? இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? ஒருத்தனுக்கு பலன் இல்லைன்னா அவனுக்கு சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஆமாம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவனை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையும் அப்போ அவரை உறுதியாய் நீ பற்றிக்கொள், அப்பொழுது நீ பலன் அடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு
தன் வாழ்க்கையில் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டான். அப்பொழுதுதான் அவன் பலனடைய முடிஞ்சது. கடைசி வரைக்கும் பலனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ரசித்து ருசித்தார். சார், அது ஒரு பெரிய சாப்டர் போட்டோம். அடுத்து ஒரு பலன் எங்கே இருக்கு? அடுத்த பலன் எங்கே இருக்கு தெரியுமா? அபிஷேகத்தில் இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு? அபிஷேகத்தில் இருக்குது. அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கிடணும். பிடிச்சு காத்திருக்கணும். பிடித்து காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அது ஒரு பெரிய பலனை தரும். பெரிய பலனை. சிலருக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருப்பாரு, அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியா? தள்ளி தள்ளி விடுவாங்க. இப்படி தள்ளி தள்ளி விடுறது. இப்படி தள்ளி தள்ளி விடுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் கர்த்தர் உங்களை பேச விட்டுட்டாருன்னா, நீ அந்த பலத்தில் உறுதியாய் அவரை பற்றி பிடித்து கொண்டு என்ன செய்யணுமா? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த பலனை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை சொன்னாலும் சில மரமண்டைகளுக்கு ஏறவே ஏறாது. போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க சொல்லி கொடுப்போம். சில மரமண்டைகளுக்கு ஏறவே ஏறாது. ஆமாம், நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல, எல்லாத்தையும் சொல்ல முடியும். நம்மகிட்ட 2 மரமண்டைகள் நான் சொல்லுவேன். அது நமக்கு ரொம்ப லெஃப்ட் ரைட்டு, அதனால் இந்த 2 மரமண்டைகளும் சொல்ல முடியும். ஒரு மரமண்டை கையை தூக்கிறீங்க, நீங்களே கையை தூக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்து நான் பேரை சொல்லி தான் தூக்க போகிறீங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏன்னு தெரியுமா? ஆவியானவர் அவங்களோட பேசுகிறாருங்க, நான் பேசலை. ஆவியானவர் அவங்கள பலப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவங்கள பலப்படுத்த நினைக்கிறார். உண்மை. நான் இவங்களெல்லாம் நல்ல பலனாக எழும்பணும். இந்த ஊழியம் அதுக்கு அடுத்து இவங்களெல்லாம் இருந்து சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும். ஏன்னா அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. இந்த ஊழியத்தில் வேறு யாரும் பொறுப்பாக இருந்து செய்கிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யோசுவா கூட இருந்தாங்க. மோசே கூட ஒரு யோசுவா காலேப் இருந்தது போல். ஆமாம், எழும்பணும். நீங்கள் அடுத்த மோசையை உருவாக்கணும். நீங்கள் காலேப்பா ஒரு யோசுவாவாக எழும்பணும்னு நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன், உண்மையிலே விரும்புகிறேன். நான் ஒரு 2 வாரமாக எனக்கு கோயில்ராஜ் பிரதரை குறித்து கொஞ்சம் கரிசனை உண்டு. அவரை பலனடைய வைக்கணும், ஆவிக்குள்ள பலனடையணும், ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கணும். விரைவாய் ஓடுகிற, எப்படியா? விரைவாய் ஓடுகிற என்னது? எலியாவா மாறணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த அபிஷேக பலன் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வேற எங்கேயும் இப்படி ஓட விட மாட்டாங்க. சரட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. மூக்குச்சாரட்டை இருக்குல்ல மாட்டுக்கு, மூக்குச்சாரட்டை போட்டு இழுத்துக்கிட்டே ஓட விடுவாங்க. ஓட விட்டுக்கிட்டு இருக்கையில இழுத்துருவாங்க தெரியுமா? வண்டியில் ஓட விடுவாங்க, ஓட விட்டுக்கிட்டே இழுத்துருவாங்க. நான் சில நேரம் இழுப்பேன். எப்படி இழுப்பேன் தெரியுமா? நான் சில நேரம் இப்போ அவரை நடத்த சொல்லிக்கிட்டு இருப்பேன் வைங்களேன். கோயில்ராஜ் பிரதர் நடத்திக்கிட்டே இருப்பார். நடத்திக்கிட்டே இருக்கையில் போய் மெதுவாக இப்படி தட்டுவேன். எதுக்கு தெரியுமா? வண்டி பிரேக் இல்லாமல் ஓடுது, டைம் ஆயிட்டு. ஏன்னா இது ஆலய ஆராதனை. இது 12 மணி நேரம் உபவாச கூடுகை இல்லை, அல்லது 12 மணி நேரம் செவ கூடுகை இல்லை. இது எத்தனை 2 மணி நேரம் கூடக்கூடியது. முன்னாடி 4 மணி நேரம் கூடணும், 3ஆ மாறிச்சு, 2.5ஆ மாறிச்சு, இப்போ 2ஆ மாறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னால் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. சாயங்காலம் 3:30 மணி தான் ஆலய ஆராதனையே முடிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அது ஒரு காலம். அப்போ இருந்த ஒரு 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 எழுப்புதல் வேறு, அப்போ இருந்த சந்தோஷம் உற்சாகம் வேறு. இப்போ அதனால தான் சில நேரம் அவரை சரட்டை பிடிச்சி இழுப்பேன்.
அவரை சரட்டை பிடிச்சி இழுப்பேன், ரொம்ப ஓடாதீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தா 3 பாயிண்ட்டை 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு தூர வாங்க அப்படின்ட்டுருவேன். நான் அவருக்கு சொல்லி கொடுப்பேன். சில நேரம் வண்டி ஓடும், கண்ணை மூடிக்கிட்டே ஓடும். நான் கூப்பிட்டு பார்ப்பேன், கேட்காது. என்னடான்னு பார்த்தேன், ஒரு நாள் பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டே ஓடுது. அப்போ தான் மெதுவாக போய் அப்படி லேசாக தட்டி விட்டேன். புரியுதா? ஆமாம், என் பையன் கல்யாணத்துக்கு கூட ஒருத்தரை தட்டி விட்டேன். சசி பிரதர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் நடத்த வந்த பாஸ்டரு, அவர் வண்டியை விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி எழுந்திரிச்சேன். வண்டி லைன் வேறு மாதிரில ஓடுதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி போய் லேசாக தட்டி விட்டுட்டேன், ஸ்டேஜில் வச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, ஆலய ஆராதனைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. அல்லேலூயா. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னாலும் நடத்துவாங்க. உண்மைதான். ஏன்னா அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தாலும் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையில் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிங்க, ஒரு சொல்லால விரட்டி. ஒரே ஒரு வார்த்தையினால விரட்ட முடியும் தேவ பிள்ளையே. ஒரே ஒரு வார்த்தையினால விரட்ட முடியும். ஒரே வார்த்தையில ஜெபித்து முடிக்கவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களின் இருதய பக்குவத்தை அறிந்து கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்க வந்திருந்த ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்து அந்த ஊழியத்தை செஞ்சாராம். ஆமா, 3 நாள் ஆச்சு. இரவும் பகலும் வசனத்தை கேட்டாங்க. வழியில் சோர்ந்து போவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க அவர்களுக்கு ஆகாரம். இப்போ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருந்தா எங்கே ஆரம்பிக்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே கொண்டு போய் ஒரு வார்த்தையை நிப்பாட்டி செய்தி ஆரம்பித்தோம், ஒரு இடத்துல திருப்பி நிப்பாட்டி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். இல்லாததிலிருந்து ஆசீர்வதிக்க முடியும், இருக்கிறதுல இருந்தும் ஆசீர்வதிக்க முடியும். அது உன்னுடைய மன ரம்மியத்தை பொறுத்து. இருக்கிறதுல இருந்து ஆசீர்வதிக்கிறது உங்க மன ரம்மியத்தை பொறுத்து. அல்லேலூயா. இல்லாததிலிருந்து ஆசீர்வதிக்கிறது வார்த்தையின் ரகசியத்தை பொறுத்து. அல்லேலூயா. வார்த்தையின் ரகசியத்தை உணர்ந்து ஆயினும் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது இல்லாததிலிருந்து ஆசீர்வதிக்க முடியும். இருக்கிறத வச்சு ஆசீர்வதிக்கும் பொழுது மனரம்மியம், மனரம்மியம். அவனவன் தனக்கான அல்லாமல் பிறனுக்கானவை நோக்குவானாக. இங்கே ஒரு சிறுவன் பிறனுக்கானவனை நோக்கினான். ஆகவே உங்களிடத்தில் என்ன இருக்குது? 2 அப்பம் 5. சரியா பிடிச்சுக்கிட்டீங்க. இப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும். 5 அப்பமும் 2 மீனும். ஆனால் நானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 மீன் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். 2 அதுக்கு இன்னைக்கு மீன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொரிச்ச மீன் 2 தான் சாலை மீன் கொடுக்கணும்னு இருக்கேன். அது நடக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, 2 மீன் தான் இருக்குது, 5 அப்பம் இருக்குது. ஆமாம், போங்க. எங்க அம்மா எனக்கு தான் கொடுத்து விட்டுச்சு, எங்க அப்பா எனக்கு தான் கொடுத்து விட்டாரு. நான் கொடுக்க மாட்டேன். நான் இத்தனை நாள் பஜ்ஜியா கிடக்க, பட்னியா கிடக்க, நான் சாப்பிட போறேன். எனக்கு காணாது, எனக்கே காணாது. சொன்னானான்னு கேட்டேன். எங்க மன ரம்மியம் இங்கே தாங்க போதுங்கிற மன ரம்மியம். அல்லேலூயா. இருக்கிறதுலேருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நீ இருக்கிறத எடுத்து என்ன செய்யணும்? வைக்கணும். இருக்கிறத எடுத்து என்ன செய்யணும்? கொடுக்கணும்.
ஆமாம், நீ கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவ மகிமையை காண முடியும். சிலர் இதை காணிக்கங்கிற விதிக்கு கொண்டு வந்து கொடுக்கணுன்றாங்க. நான் அந்த சாப்டருக்கே வரல. நான் அந்த சாப்டருக்கே பிறனுக்கானவனை நோக்குவானாகன்னு தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? நீ இருக்கிறத அப்படி அப்பாட்ட தூக்கி வச்சுட்டானா அப்பா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து நிறைவை கொடுத்து குறைவை நீக்கி நிறைவை கொடுத்து மீதியானதை எடுக்க வைப்பார். தேவ பிள்ளையே, மீதியானதை எடுக்க வைப்பார். அல்லேலூயா. திரளான மீனை பிடிச்ச வச்சான், இப்போ நீ மீதியானதை எடுக்கணும். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? உன்கிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது நீ மீதியானதை எடுப்ப. நீ கர்த்தருக்காக ஏதாவது செய்யும் பொழுது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு செய்யும் பொழுது, தேவ மகிமை வெளிப்படுவதற்காக அதை செஞ்சான், கொடுத்தான். சின்ன பையன் தானேங்க. நிறைய சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேட்போம் தெரியுமா? ஒரு மிட்டாயோ ஏதோ கொடுத்துட்டு எனக்கு ஒன்று தாயேன். சிலது என்ன செய்யும்? இந்தாங்கன்னு கொடுத்துருவோம். சிலது என்ன செய்யும்? வாங்க ஏன்னா அப்படிங்கும் அப்படின்னு சொல்லுங்களா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கான். அப்போ அவனுக்குள்ளே என்ன வந்திருக்கு? தேவனுடைய ஆவி, ஆவின் பலனை பெற்றிருக்கிறான். 3 நாள் காத்திருந்திருக்கான், ஆவின் பலனை பெற்றிருக்கிறான் தேவ பிள்ளையை. அப்போ தேவ சமூகத்தில் வரும் பொழுது, அந்த ஆவின் பலன் வரும் பொழுது உங்களுக்குள்ள கண்ட்ரோலும் வந்துடணும். என்ன வந்துடணும்? கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் சில நேரம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் நடத்துங்கன்னு. கடைசியாக 10 நிமிஷம் இருந்தாலும் அதில் நான் முடிச்சுட்டு உட்காந்துக்கிடுவேன். கூட 5 நிமிஷம் வேணால் எடுப்பேன். ஆனால் அந்த டைம் வச்சுருப்பேன், ஒரு டைம், அதுக்குள்ளே முடிக்கணும்னு முடிச்சிருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஆவியான ஒரு வழி நடத்தல் எப்படி இருக்குது? தேவ நடத்துதல் அவன் இருதயத்தை தொடுதா? இந்த இருதயத்தை தொடுதா? இருதயத்தை தொடுதா? என்ன பிரைசன்? உன் பேர் என்ன பேர்? பிளஸன். பிரைசன் பிளஸன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஊழியக்காரர் அங்கே தானடா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நம்மளை எப்போ பார்த்தாரு? எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், யார் என்ன பண்ணுதீங்கன்னு. ஒரு சின்ன பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? ஒரு சின்ன பையன்தான், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தான். அவ்வளோ கூட்டம். நம்ம இருக்கிறது இந்த கூட்டத்தில் நான் மைக் இல்லாமல். ஆனால் அன்றைக்கு அங்கே கவுண்டிங் என்ன இருந்தது? அங்கே கவுண்டிங் என்ன இருந்தது? புருஷர்கள் மாத்திரம், புருஷர்கள் மாத்திரம் 5000. அப்போ ஸ்திரீகள் எவ்வளோ இருந்திருப்பாங்க? இப்போ நீங்களே இங்கே கவுண்ட் பண்ணிடலாம், இதை கவுண்ட் பண்ணி இங்கே கவுண்ட் பண்ணிடலாம். அப்போ அப்படியே ட்ரிபிளோ போகிறோம், எப்படியோ மாற்றிக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட வேத அறிஞர்கள் 30,000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்கன்னு ஒரு காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 30,000 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன செஞ்சிருக்கு? வார்த்தையை கேட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க, அவர்களுக்கு ஆகாரம் நீங்களே கொடுங்க. நீங்க இப்போ கேட்குற இந்த வார்த்தையை, இந்த போஜனத்தை கொண்டு போய் நீங்களே கொடுங்க. எங்க கொடுங்க? நீங்களே வெளியில போய் கொடுங்க. ஆத்துமக்கள் அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. கடைசி காலத்தில் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கறது தாங்க ஊழியம். ஆத்துமாக்களை விட்டுட்டு வர்றது ஊழியம் கிடையாது. ஆத்துமாக்களை கூட்டி எவ்வளோக்கெவ்வளோ சேர்க்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பரலோகத்தில் உங்களுக்கு பேர் எழுதப்பட்டிருக்கும். இத்தனை ஆத்மாவை இவன் கூட்டி சேர்த்தான், இத்தனை ஆத்மாவை கூட்டி சேர்த்தான், இதுக்கு ஒரு பலன் அவளுக்கு உண்டு. ஏன் தெரியுமா? 100, 200, 1000, 5000, 10,000, 1,00,000 அப்படி நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நான் 1,00,000 சேர்த்துருக்கேன். இல்லை, அதில் ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுன்னா, ராஜ்யத்துக்குரிய ஆத்மா மாறிட்டுனா பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம். ஒன்றை குறித்து இந்த சந்தோஷம் பரலோகத்தில் இருக்குமானால்
உனக்கு இடம் எங்கே இருக்கும்? இடம் எங்கே இருக்கும்? இடம் எங்கே இருக்குமா? அம்மா எங்கே இருக்கும்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு விட்டு எங்கே இருக்கும்? சாலமச்சார் வீட்டிலே இருக்கும். என் தாயார் இது வரலன்னா ரொம்ப வேதனைப்படுவேன். ஆலயத்துக்கு வரலன்னா அவங்களுக்கோ பாவம், என்ன செய்ய முடியும்? சில உலக காரியங்களை விட்டுட்டு வர முடியலை. நான் விடணும்னு சொல்லலை, நான் ஆலயத்தை முக்கியப்படுத்திருங்க. இது போகத்தான் உங்களுக்கு, இது போகத்தான் மற்ற காரியங்கள். அல்லேலூயா. ஏன் அதை சொல்கிறேன்னா, மற்றவங்கள நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மாத்திரம் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிகிட்ருங்க, அந்த சம்பளத்தை நான் தாரேன் இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் நான் விரும்புகிறேன், கர்த்தர் விரும்புகிறார். ஒரே ஒரு ஆத்துமா அது ரட்சிக்கப்பட்டுரும். நீங்கள் 1000 பேர் கூட்டா, 5000 பேர் கூட்டா, 1,00,000 பேர் கூட்டிருந்தாலும் அந்த ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டுனா உங்கள் பேர் என்ன இருக்கும்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். தேவ பிள்ளை, இதை கர்த்தர் விரும்புகிறார், இதை கர்த்தர் விரும்புகிறார், இதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா உன் மேலே கர்த்தர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு தெரியுமா? உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? நேசிக்க போய் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தராரு, இந்த பொறுப்பை உங்கள் மேலே வைக்கிறாரு, இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்குறாரு, இந்த பாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறாரு. சிலர் ஆத்மாவை கூட்டிட்டு வருவான், கூட்டிட்டு வந்து மட்டக்கம்பால அரைவான். அப்படி இருக்கக்கூடாது. நீ ஆத்மாவை கூட்டிட்டு வந்துட்டியா? எனக்கு இப்போ ஒன்று தோணுது, நான் எதுனாலும் ஸ்டேஜில் இருந்தேன்னா சொல்லிடுவேன், ஸ்டேஜில் இருந்தால் சொல்லிடுவேன். நமக்கு உரிமையுள்ள அக்காவைத்தானே சொல்ல முடியும், நமக்கு உரிமையுள்ள அக்காவைத்தான் சொல்ல முடியும். அவங்க ஊழியக்காரர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். சந்திரா அக்கா ஆண்டவர் எங்கெங்கெல்லாமோ போய் சொல்லி ஜோமனை சொல்லியிருக்கிறார். சோமனி அந்த ஆட்டை அந்த காட்டிலே விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு என்ன பேர்? போக்காடு. அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? போக்காடு. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து, அந்த ஆத்மா பாரத்தை கொடுத்து, அந்த ஆத்மா கூடிய ரகசியத்தை சொல்லி செபிக்க சொல்லிட்டு வந்தா, அந்த ஆத்மாவை எங்க கொண்டு சேர்க்கணும்? மந்தையில சேர்க்கணும். அதுவும் நீங்க எங்க இருக்கீங்க அந்த மந்தையில இருந்து, அந்த மந்தையில அந்த மேய்ப்பன் சரியா மேய்க்கிறாரா, அந்த ஆடு சரியா மேய்தா, அல்லது வழி தப்பி போகுதா, அல்லது காணாம போகுதா, எங்க போகுதுன்னு கொண்டு வந்து விடணும். அதுதான் சத்திரத்தில் கொண்டு போய் விட்ட வேலை. சத்திரத்தில் கொண்டு போய் விட்ட வேலை. நீங்க ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், கர்த்தர் எவ்வளவோ பயன்படுத்தலாம். கணக்கு கடைசியில் கேட்பார். கணக்கு என்கிட்ட கேட்டதுனால தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். நான் நம்ம அக்காவை அவங்களும் தப்பிக்கிடட்டுமே. ஏன் தெரியுமா? நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஆத்மாவை கொண்டு விட்டுட்டா அந்த ஆத்மா சின்ன பின்னமாக்கிடுறாங்க. மட்டக்கம்பு வச்சு அடிக்கிற வேலை. மட்டக்கம்பை இந்த இருக்கிற சொக்கநாதபுரத்தில் ஒரு குடும்பத்தை என்கிட்ட வேலைக்கு வந்தார். வேலையும் கொடுத்து எல்லாம் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்து அந்த ஆத்மாவை அப்போ இனிகளெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா. அங்கே போய் இப்போ அந்த ஆத்மாவை அந்த ஆடை துரத்தி விட்டுட்டாங்க. அந்த ஆத்மாவை துரத்தி விட்டுட்டாங்க. அப்போ அந்த ஆத்மாவை அன்றைக்கே நம்ம சபை இருந்து கொண்டு சேர்த்துருந்தா விட்டுருப்போமா? அந்த ஆடு என்ன பண்ணுன்னு பார்த்துருப்போம்னா? நீங்கள் தானே போச்சோன்னு ஏன்னார் அன்னைக்கு. அது மாதிரி தான் கேட்பாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பாரு, ஏம்மா அங்கெல்லாம் போய் ஜோமனை சொன்னேன்லா? ஆமாம், எல்லாம் வெளிப்பட, ஆமாம் எல்லாம் சரி தான். அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? சத்தரத்தான் கையில் கொண்டு போய் கொடுத்து 2 பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்து, இவனுக்கு நீ ஏதாவது அதிகப்படி செலவழித்திருந்தால், இங்கதான் ரகசியமே இருக்கு, இங்கதான் ரகசியம் இருக்கு. இதை யாரும் பேச மாட்டாங்க. திரும்பி வரணும். எங்க வரணும்? ஆத்மாவை ஒரு சத்திரத்தில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு ஆட்டை விட்டுட்டு வந்த ஆடு எப்படி இருக்கு? வரணும், திரும்பி வரணும்.
நான் திரும்பி வரும் பொழுது. அப்போ வருவானா வரமாட்டானா? வருவான், வருவான். நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன், நான் இங்கே போய் ஜெபம் பண்ண. நல்லது. ஆத்மாவை எங்க கடைசி காலாயிட்டு ஆத்மா குறிச்ச பாரம், ஆத்மா கொண்டு வரணும். அதுக்காக விடக்கூடாத இடத்துல போய் விட்டுறவும் கூடாது. எல்லா இடத்துலையும் கொண்டு விட்டுறக்கூடாது, எல்லா இடத்துலையும் விட்டுறக்கூடாதுங்க. எல்லா இடத்துலையும் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணதில் பிரயோஜனம்லாம் போயிடும். ஓனாய் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் ஒரு ஆத்மாவை தேவ சமூகம் வரைக்கும் போகிற வரைக்கும் கர்த்தர் கூட வச்சிருந்தார். எப்படி தெரியுமா? ஒரு நபர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இறக்க போறாரு. சனிக்கிழமை இரவு நானும் எங்கள் வீட்டம்மாவும் போய் ஜெபம் பண்ண போகிறோம். லிடியாவும் 3 பேர், இவ்வளோ மட்டும் தான் கொண்டு போயிருக்கோம். இது ரெண்டையும் பூட்டி வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டு போயிட்டோம். மூத்த ரெண்டையும் பூட்டி போட்டு போயிட்டோம். 101 தேங்காய் உடைச்சி தான் சாமியை கும்பிடுவார். 27 முறை ஐயப்ப சாமிகளுக்கு போனவர். கணபதி பேர். வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வந்தால் தான் தூங்க முடியும். மருத்துவமனையில் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு ஜீசஸ் வந்திருக்காங்க. அந்த மருத்துவமனை ஆஸ்பத்திரியில், பெல் ஆஸ்பத்திரியில், மருத்துவமனை ஆஸ்பத்திரி வாசலில் வந்து ஜீசஸ் நின்றுருக்காரு. நானும் போய் அடியனையும் நிப்பாட்டியிருக்கார். எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஜீசஸும் சுந்தரனன்னு வந்துட்டாங்க. ஏம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஏம்மா என்னென்ன உளறீங்களா? அவங்களுக்கு பயந்துட்டாங்க. இல்லை உளரலை. எங்கண்ணே எங்கம்மா எங்கண்ணே? இந்த ரிசப்ஷனில் வந்து கணக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறாங்க? கணக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சுந்தரன் எங்க? இந்தா எங்க? அவன் வேலை முடிஞ்சிட்டு போன்னு சொல்லிட்டாரு. அவர் போயிட்டார். ஜீசஸ் இருக்கிறார். என்னாச்சு? இருக்கீங்களா? எந்த உலகத்தில் இருக்கீங்க? எந்த உலகத்தில் இருக்கீங்க? எங்க ஏசப்பாவே வந்து நின்றுருக்காருன்னு சொன்னா, அப்போ அப்பா வர்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை அப்பா வர்றதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்குறேன். ஜீசஸ் வந்திருக்கிறாங்க. உன் வேலை முடிஞ்சிட்டு போன்ட்டார், அவ்வளோதான். என் வேலை முடிஞ்சிட்டான், உண்மைதான். அதான் என் வேலை. நான் அடுத்த சத்திரத்தாண்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பரலோக சத்திரத்தார்ட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அது வரைக்கும் கூட இருந்தேன். ரகசியம் சொல்லுறதுனால சொல்லி கொடுக்குறேன். தேவ பிள்ளையே, அது வரைக்கும் கர்த்தர் கூட இருக்க வச்சார். அன்று இரவு 10 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம் அவருக்கு. அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு பர்வதத்துக்கு நேரம் அவர் பெட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவர் மனைவி கல்லறையை பார்க்கிறது. எது சொல்றேன்? இறுதி வரைக்கும் நீங்க சத்திரத்தாண்ட கொண்டு கொடுக்கணுங்கிறது சொல்றேன். அந்த ஆளை இடையில விட்டா சத்துரு கொண்டு போயிடுவான். ஏன் தெரியுமா? 27 வருஷம் எங்க பண்ணுவாரு? ஆளை போட்டு ஜாமி கும்பிட பண்ணவர். விடுவானா சாத்தான்? விடுவானான்னு அதுக்கு தான் கர்த்தர் கடைசி வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருந்திருக்கிறாரு. 10 மணிக்கு ஜெபிச்சுட்டு அவரே சொல்றாரு, மணி 10 ஆயிட்டு, பிள்ளைகள் எழுந்திடக்கூடாது, சீக்கிரம் போங்க சொல்லிட்டு எங்களை போக சொல்லிட்டு நான் அவங்க அம்மாவை கூட்டு சொல்றேன், கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிச்சிங்கன்னா ஒருவேளை கர்த்தர் ஜீவனை கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துட்டேன். இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துட்டேன். வெளியில் வரையில் அந்த அம்மா அப்போ கூட நான் ஏற்றுக்கிட மாட்டேன், அவன் ஃப்ரெண்டும் என் மருமனை ஏற்றுக்கிடுவாருனாப்புல. எவ்வளோ பெரிய கடின இருதயம்! கர்த்தர் ஒட்டைச்சேர்ந்தார் தேவ பிள்ளையே. கடைசியில் இந்த மாதிரி ரசிக்கப்பட்டுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு குடும்பத்தில் ரசிக்கப்பட்டாங்க. ஞானஸ்நானம் அந்த ஐயா விட்டிய ராவ் முழுவதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், ரட்சியும் ரட்சியும் ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி விட்டிய ஜெபம் பண்ணி ஜெபிச்சு காலையில் 5:30 மணி வரைக்கும் ஜெபித்து அப்படியே ஜீவனை விட்டார். ஆத்மா என்பது விலையேற பெற்றது, லேசானது அல்ல. அந்த ஆத்மாவை கண்ட இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை.
விட்டுட்டு வருவதற்காக நம்மளை அழைக்கவில்லை, விட்டுட்டு வருவதற்காக நம்மை அனுப்பவில்லை. 99 விட்டுட்டு உன்னை தேடி ஏன் போனாரு? அதை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அலையணும், அலையணும், வந்து விடணும், சந்தோஷப்படணும் எல்லாரோட சேர்ந்து. 99 ஏன் அது போயிருக்கணுமே, போகாது. ஏன் தெரியுமா? சத்திரத்தில் இருக்காது. அது சத்திரத்தில் இருக்குங்க. காணாம போனதை வெளியிருந்து கொண்டு வர்றதுதான் சுவிசேஷகருடைய வேலை. தேவ பிள்ளையே, நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க சொல்றாரு. இப்படி விட்டுட்டு வந்துடுறாங்களேன்னு வேதனைப்பட்டேன் நான். நீ சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். கொண்டு வந்துருவாரு. நிரப்புங்க. கொண்டு வந்து பக்கத்தில் உள்ள ஆத்மா இங்கே கொண்டு வந்து நிரப்புங்க. அங்கிட்டு கூட்டி பக்கத்தில் உள்ள எங்கே சரியான இடம் நீங்களே போங்க, சத்திரத்துக்கு போங்க, போய் பாருங்க. சரியா இருந்து அங்கே விடுங்க, இல்லட கொண்டு வந்துருங்க. உங்க சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் இன்னும் பலமாயிருக்கும். இன்னும் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறதை காண முடியும். நீங்க இப்படி சும்மா இருக்கிறவங்க இல்ல. எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? என்ன காரியம்? நான் ஒருவன் மாத்திரம் தான் ஆண்டவரே. இல்லை இல்லை, நோ. நோ, no one man. Glory Jesus. நீ ஒருவன் மாத்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? இல்லை. பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். போ. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பொழுது போனான். போனான். என்ன செஞ்சான்? அங்கே இருந்திருந்தால் என்ன இருக்கும்? போனான். போ. யாசகல் என்ன செய்? சீரியா மேல் அபிஷேகம் பண்ணு. யெகோவை யூதாவின் மேல் அபிஷேகம். எலிஷாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணணும். நீங்க நிறைய பேரை நிறைய கண்ட்ரோல் பண்ணணும். கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். பெரிய காரியத்தை செய்ய போறார். தெய்வப்பிள்ளை, அது மாதிரி தான் உங்களே பயன்படுத்த போகிறார். உங்களை எல்லாரையும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வேற. அநேக ஆத்துமாக்கள் உங்களை சுத்தி இருக்குது, உங்க பக்கத்தில் இருக்கு. பாடோடு, உபத்திரவத்தோடு, வேதனையோடு இருக்கிறது. 7000 பேர் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். கொண்டு வா, தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆத்மாவுக்கு உங்களிடத்தில் இருக்குது, கொண்டு வந்து விடுங்க. கண்ட கண்ட இடத்துல விட்டு சண்டை போடுறதுக்கே சங்கத்தை கட்டுறான், பணத்தை கட்டி சண்டை போடுறான். அந்த இடத்துக்கு விடாதீங்க. பணத்தை கட்டி சண்டை போடுற இடத்துக்கு விடாதீங்கன்னு சொல்றேன். தெளிந்த இடத்துக்கு அனுப்புங்க. சத்திரத்தை பாருங்க, சத்திரத்தை பார்த்து கொண்டு கொடுங்க. அதுதான் சுவிசேஷனுடைய வேலை. மற்ற உங்களுடைய வேலை வாங்க. எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தான் எலியா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழக்கமிட்டானே. எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தான். கூட்டி சேர்க்கிற காரியம் தான் உங்ககிட்ட. உங்க மேல என் மேல விழுந்த கடமை ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிற காரியம். நீ கூட்டி சேர்க்காம உன்னால உனக்கு பலன் இல்லை, உனக்கு பலன் இல்லை. நீ கூட்டி சேர்த்து பார். உனக்கு கூட்டி சேர்க்கிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த தகுதியை கொடுத்திருக்கிறாரு. நீ கூட்டி சேர்த்து பார், கூட்டி சேர்த்து பார். தேவ ரகசியத்தை காண்பாய். எல்லாரும் முழங்கால் படியிடும். ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை மாத்திரம் என் வாழ்க்கையில சொல்லுங்க. நான் எவ்வளவோ பாடோடு வந்திருக்கிறேன், உபத்திரவத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், சஞ்சலத்தோடு வந்திருக்கிறேன்.
நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்திருக்கிறேன், உங்கள் அண்டையில் வந்திருக்கிறப்பா, நீ சொன்ன வார்த்தை எனக்காக பேசியிருக்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் மகள் சொஸ்தமாவாள். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எவ்வளவேன்னு நான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நிமிர முடியாமல் இருந்தேன், எவ்வளவேன்னு நிமிர்ந்து ஓட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், நிமிர்ந்து பார்க்க முடியாத தலைகுனிவு எனக்கு இருந்தது, வெட்கம் இருந்தது, போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. 18 வருஷமா இருந்தது அது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, மகளே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய். இன்றைக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகளே கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். தடைகளில் இருந்து விடுதலை, தடைகளில் இருந்து விடுதலை, பிரச்சனைகளில் இருந்து விடுதலை, விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பஞ்ச காலத்தை குறித்து 2015 கர்த்தர் பேசினார். அந்த பஞ்சகாலம் வரப்போகிறது, நீ ஆயத்தமாக இருந்துக்கோ. உன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கும் ஆயத்தமாக இருந்துக்கோ. அவர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்களுக்கும் நீ ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோன்னு இருக்கிறாரு. யோசேப்பா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, இன்று ஆராதனையில் அந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்னொரு அம்மா ஊழியத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கடைபிடிச்சு தான் ஓடுதோம், அதை பிடிச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். வார்த்தையின்படி செய்யும் பொழுது திரளான மீன்களை பிடிக்க முடியும். கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆவியானவர் முழுது பொறுப்படுத்துக்கோங்க. பெரிய காரியம் செய்யுங்க அப்பா. உங்களுடைய கரத்தில் மாத்திரம் எங்களை தாழ்த்து வெறுமையாக ஒப்புக்கிறோம். எங்களை ஆவி ஆத்மா சரத்து உடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். அப்புறஜனமற்றப்பா, கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, உங்கள் நாம மகிமைப்படணும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகலவர் மறாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.